ஆன்மீகத்துல நிறைய பேருக்கு ஈடுபாடே வரமாட்டேங்குது ஐயா. அது என்ன காரணமா இருக்கும்? ஆசை, உலக ஆசை, தெய்வ ஆசை இல்லை. உலக ஆசைகள், பண ஆசைகள், பொருள் ஆசைகள். அதனால ஆன்மீக ஆசை இல்லை. சொல்லுங்க. சுய விசாரணை இருந்தா அதன் மூலமா கடவுளோட ஸ்வரூப தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஆனால் சுய விசாரணை அவன் பண்ணுறதில்லை, உலக விசாரணை தான் பண்ணுறான். உலக விசாரணை பண்ணும்போது தன்னை பற்றி அவனுக்கு தெரியாமல் போயிட்டு இன்றைக்கி பெருவாரி ஜனங்கள் உலக விசாரணை பண்ணுறான். அங்கே என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது, அது என்ன செய்யணும், இது என்ன செய்யறான்னு தவிர நான் யார், நான் எதுக்கு வந்தேன், என்ன பண்ணணுன்றதை இவன் யோசிக்கதே இல்லை. அப்போ சுய விசாரணை பண்ணால் தெய்வ விசாரணை தெரியும். ஆனால் இவன் உலக விசாரணை பண்ணும்போது தான் விசாரணையே தெரியாமல் போயிடுறான். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில உறவாடக்கூடிய உறவுகளில் எது சிறந்த சாமி? தெய்வம். தெய்வமா இல்லை மனிதர்களா? தெய்வம். தெய்வம். மனிதர்கிட்ட தான் தெய்வம் இருக்குது இல்லையா? பல வீடியோக்களில் சொல்ல. ஆமாம், மனிதனுக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது. அந்த தெய்வ உறவு மனித உறவு எப்படி இருக்கணும்னா உண்மையான உறவாக இருக்கும். அதுதான் தெய்வ உறவு. நமக்கு ஏற்படும் அவமானம், அநீதி, துன்பங்கள் இதிலிருந்து விடைபெறத்துக்கு எந்த வழியாக இருக்கும் சாமி? சிந்தனைமா. காலையில் கூட சொன்னேன் நான், அவமானத்தை ஒரு மனிதன் மறக்கவே கூடாது. எவன் ஒருத்தன் அவமானத்தை மறக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அவமானத்தை ஞாபகத்தில் எல்லாத்தையும் உலகத்தில் மறக்கலாம், நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது. அவமானம் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, நம்ம பலவீனம் என்ன, அப்போ நம்ம பலமேன்னா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். அவமானத்தை எப்போ மறக்கிறானோ அடிக்கடி அவமானம் ஏற்படுமே தவிர வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது. ஆனால் சில பேர் அவங்கள ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்திட்டே தானே சாமி இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுத்துவாங்க, நீ ஏன் அவங்ககிட்ட போய் சிக்கிற? அது உன் செயல் தானே. நம்ம எப்போ அதுக்கு தான் சொல்லிக்கிறாங்க ஆதியில், துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரம் போனிட்டு. அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரியுது. அப்போ நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துகிற கூட ஆகிடணும், அவங்கள அசிங்கப்படுத்தணுன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது. அவங்க கிட்ட இருந்து அசிங்கப்படாமல் வாழணும். அது எப்படி? இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்களே, அவமானப்படுத்தினாங்களே அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்களோட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துகிறான்? உயர்ந்தவனை அசிங்கப்படுத்த முடியுமா? அவனை விட தாழ்ந்தவனை தான் அசிங்கப்படுத்துவான். அப்போது தாழ்ந்தவன் அசிங்கப்படும் போது அந்த அசிங்கப்படுத்தனை விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான். அதனால தான் சொல்கிறது, அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ, அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்திப்பாரு, அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் சிந்திச்சுப்பாரு. அந்த அவமானம் எதனால் நடந்தது, நீ அவனை விட தாழ்ந்திருக்கதால் அவமானம் வந்து நீ அவனோட உயர முயற்சி பண்ணு. அந்த முயற்சி உன்னை வெற்றி அடைய வைக்கும், அவமானத்திலிருந்து வெளியேற்றணும் வரும்னு சொல்கிறது. அப்போ அப்படி இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நமக்கு நல்லது. நீ திரும்பி திரும்பி அவங்களாண்டி போய் ஒரு நாய் வெறி பிடிச்ச நாய் கடிக்க போது அதுக்கிட்ட கல்லை தடிச்சு தொத்திட்டு தூரம் வந்துடணுமே தவிர அதுக்கிட்ட உறவாடினா திருப்பி திருப்பி கட்சிக்கின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி அவமானப்படுத்துகிறவங்க கூட நீ உறவு வச்சுக்க கூடாது. அது யாராவன்னா இருக்கட்டும், விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஐயா, நீங்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கீங்க, ஒரு பாம்பு கதை சொல்லியிருக்கீங்க. அது உன்னை கடிக்க உன்னை காப்பாற்றுறதுக்காக நீ சீரெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில் நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீறது தப்பு. சீறது தப்பு இல்லை, ஆனால் அதை அடிக்கிறது தப்பு. நீ ஒன்றுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்கினே சீராமல் படுத்துக்கினா நீ உதவாத பொருள் உன் மேலே கழுத்துக்கு போட்டுருவாங்க. அதனால் நீ சீரித்தான் ஆகணும். சீர்னா தான் உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும். அதனால் சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடுத்தவங்களை கடிக்கிறது தப்பு. அதே நேரத்தில் அடுத்தவங்க நீ உன் மேலே கல் போடுற மாதிரி நீ சும்மா இருக்கிறதும் தப்பு. ஐயா, இளமையிலே ஆன்மீகம் தேடல் சரிதான், ஆனால் அது கூட சில பேர் வராமல் இருக்க வர முடியாதும்மா. ஏன்னா தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போவா அனுமதிக்கிறது இல்லை பிள்ளைங்களை. என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஜட்ஜி ஆகணும், மந்திரி ஆகணும் தானே வளர்க்குறாங்க. ஆன்மீகவாதி ஆகணும்னு எந்த தாய் தகப்பனாலும் வளர்க்குறாங்களா? அப்படியே தப்பி தவறி அந்த பிள்ளைங்க வந்தாலும் அந்த தாய் தகப்பன் விடுறதில்லை. என்கிட்ட ஒரு பையன் வந்தான், சினிமா ப்ரொடியூசர் டைரக்டர். அவன்
திருமங்கலத்துலேருந்து வந்தான். அவன் சொல்கிறான், வருத்தப்படுறான் என்கிட்ட. நான் ஆன்மீகத்தில் போகணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி வீட்டுக்கு தெரியாத வரேன் சாமி. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லை, போய் பணம் சம்பாதிட்டா சினிமா துறைக்கு போடான்னு சொல்கிறாங்கண்ணா. அப்போது அந்த தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போகாமல் தடுக்கிற எத்தனையோ தாய் தகப்பனுங்க இருக்கிற காலத்தில் எங்கே ஆன்மீகம் வளரும்? நிலையற்ற சந்தோஷம், நிலையில்லா சந்தோஷம் அப்படின்னு எதை சாமி நம்ம உணரலாம்? ரெண்டுமே ஒரு பொருள் தான் நம்ம நீ சொன்னது. நிலையான சந்தோஷம், நிலையற்ற சந்தோஷம் கேட்கணும். நீ அப்படி கேட்கலையே, எப்படி கேட்ட? என்ன எழுதிக்கிற பாரு. நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? ஊர் ஃபுல்லாக கிடைக்கும். நிலையான சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? பிள்ளைங்க கிட்ட கிடைக்கும், கணவங்கிட்ட கிடைக்கும், தாய் தப்பங்கிட்ட கிடைக்கும், கடவுள்கிட்ட கிடைக்கும். ஆனால் கணவங்கிட்ட கூட சில நேரத்தில் சந்தோஷம் இல்லாத மனைவி ஆகிடுவான். பிள்ளைங்க கிட்ட கூட சந்தோஷம் இல்லாத சில நேரத்தில் தாய் தப்பம் ஆகிடுவான். ஆனால் கடவுள்கிட்ட எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாமா? அதுதான் நிலையான சந்தோஷம் உலகத்திலே. ஆன்மீகத்தை செல்றவங்க குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி சமயம் மீள்றது? ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி மீள்வது? புரியலையம்மா நீ கேட்குறது. ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி நம்ம கடவுளே இருந்தானாக்கா நம்ம குடும்பத்தை விட்டுடுவோமோ அப்படின்ற ஒரு சிந்தனை. ஏன் உனக்கு அந்த சந்தேகம்? எவனாலுமே முடியாதுமா அது. சில பேர் இப்பெல்லாம் என்ன நினச்சின்னு இருக்கிறாங்கன்னா, இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போனால் அவருக்கு குடும்பத்தை விட்டுடுவார், காட்டுக்கு போடுவார், அவர் சாமியார் ஆகிடுவார் அப்படின்லாம் நினச்சின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்காத காரியம். இதெல்லாம் சும்மா கற்பனை. ஏன்னு சொல்கிறேன்னா, நீ வீட்டை விட்டு வெளியேறணும்னு உன் விதி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயமே தேவை கிடையாது. தானாகவே வீட்டை விட்டு ஓடிடுவேன். அதனால் ஆன்மீகம் அதுக்கு ஒரு தடையே கிடையாது. ஆன்மீகத்தில் இருந்து இல்லறத்தில் இருந்துக்கினே துறவரத்தை நாடணும். அதுதான் ஒரு ஏதோ ஒரு பிறவியில் உனக்கு அது முழுமை பெறும். நீ ஆன்மீகத்தில் போன உடனே நீ ஞானி ஆக முடியாது. அதெல்லாம் ஒரு கற்பனையில் ஒன்றும் ஆகலாம், நிஜத்தில் வர முடியாது. நான் இமயமலைக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. நான் நினச்சேன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆன்மீகத்தில் போகிறாங்க போலகுதுன்னு நினச்சேன். அப்புறம் கேட்டேன் நான் அங்கே சிலரை, இந்த மாதிரி இருக்கிறீங்களே, ஆன்மீகத்தில் ஏதாவது பயணங்கள் உண்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுங்க, கடை வாங்கி கொண்டுட்டு பயந்துக்கு நீங்கள் ஓடியான்ட்டோம், குடும்பத்தை காப்பாற்ற முடியாத பயந்துக்கு நீங்கள் வந்துட்டோம், இங்கே வந்து டைரக்டர் செத்துட்டாரு, டைரக்ட் நடிகர் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு பிறந்த நாளுன்னு சோறு வருது வண்டியில், நாங்கள் வாங்கி சாப்பிட்டு நிம்மதியாகிறோம், டூரிஸ்ட் வராங்க, அவங்க 5-10 கூட செலவு வச்சுக்கிறோன்றோம். அந்த மாதிரி தான் ஓடுவாங்களே தவிர இறைவனை தேடி எவனாலையும் ஓட முடியாது. அது வந்து சும்மா ஒரு கற்பனை கதை. ஐயா, கடவுள் அருள் என்பது என்ன ஐயா? சந்தோஷமா இருக்க வைக்கிறது, எந்த நேரத்திலும் துக்கம் இல்லாத இருக்கிறது, எப்பவுமே பேரொழியில நிற்கிறது கடவுளுடைய அருள். இறந்து போன பிறகு ஆன்மா வெளியே வந்து பிறகு அது கடவுளோட உறவாடுமா? ஆடாது. உலகத்தோடு தான் உறவாடும். அடுத்த உடலை தேடிக்கினே இருக்கும். இப்போ நீ ஒரு வீட்டில் கொடுத்தோன்னே இருக்கிற, அந்த வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்லிட்டாங்க, நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக இருக்கிற அந்த வீட்டில் காலி பண்ண சொன்னா நீ என்ன பண்ணுவ? வேற வீடு தான் பார்ப்பேன். வேற வீடு பார்ப்பல. அதே தான் பண்ணிடுது ஆன்மா. இந்த உடலுன்ற வீட்டை விட்ட உடனே வேற வீடு தேடிங்குது. கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே. ஏன்னா அது இந்த உடலுக்குள்ளே இருக்கும்போது கடவுளை தேடி இருந்தது தானே. அதான் தேடுறதே கிடையாது. பணத்தையே தேடிச்சு, ஊரையே தேடிச்சு, வீட்டையே தேடிச்சு, அதே தான் இப்போவும் செத்த பிறகும் தேடும். அப்படி கடவுளோட தொடர்பு கிடைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாதையில் போனால் மட்டும்தான் கடவுளோட உறவாட முடியும். அது நினைவு தனமா செயல். நீ எதை நினைவை வளர்க்குறியோ அந்த நினைவு செயலாக போகுது. உலக நினைவை வளர்க்கும் போது உலகத்தோட உறவாட போகிற, உலக விஷயத்தை விட்டுட்டு கடவுளோட நினைவோடு வாழும்போது கடவுளோட போகிற. உன் நினைவு தம்மா செயலுக்கு அடிப்படை. துன்பம் வரும்போதெல்லாம் இதெல்லாம் என் தலை விதின்னு நினைக்கிறோம். அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? ஆமாம். எப்பப்போ நீ முட்டாள் ஆகுறியோ அப்போல்லாம் தலைவிதி வந்து நிற்கும். எப்பப்பெல்லாம் நீ புத்திசாலி ஆகுறோ அப்போல்லாம் அறிவு வந்து நிற்கும். இது மனுஷனுடைய இயலாமை மாதிரி. அந்த துன்பம் ஏன் வந்து நம்ம செய்த தவறு என்னான்னு யோசிக்கவே மாட்டான். வீதி மேலே போயிடுவான், இல்லை கடவுள் மேலே போயிடுவான். இவன் செய்த முட்டாள்தனத்தை யோசிக்கவே மாட்டான். அப்போ நடப்பதெல்லாம் விதினாக்கா அப்போ புத்தியும் அறிவும் எதுக்கு? அதுதான் சொல்கிறேன், அதை யோசிக்கணும். இது ஏன் நடந்தது? அப்போ நம்மளுடைய செயல். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு நாளைக்கு வா தரேன் அப்படின்னு சொல்கிறாரு.
நீ என்ன பண்ணுவ, 7 மணிக்கு வாங்கினோடனே சைக்கிளை கேக்கில் எடுத்துன்னு ஓடுவேன். அவர் கொடுத்துட்டாருன்னா சொல்லுவேன், ரொம்ப உஷாராக போனுங்க, நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தோட போயிட்டு போகிற கொடுக்க மாட்டாருங்க. கரெக்ட் டைம் பக்கத்து வீட்டில் சைக்கிள் வாங்கின்னு உடனே ஓடி வாங்கினாங்க, கொடுத்தாருங்க. சரி எல்லாம் வாங்கின்னு ஓடி அவர் இல்லைன்ட்டானே, என் விதிங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டோம். கொடுக்குறவருக்கு விதி என்னாகுது. அவர் அந்த நேரத்துக்கு சரி இருந்தாலும் கேட்குறானேன்னு கொடுக்குறேன்ட்டான். வீட்டுக்கு போனவொடனே யோசிச்சான், இவனை கொடுத்தா திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டான், நான் என்னால் கொடுக்க வேணான்னு நினச்சிட்டான். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே எங்கள் விதிக்கு வேலை இருக்குது. கண்டதை விதின்னு எடுத்துக்கு தெரியக்கூடாது. இது மூடத்தனம்னு அர்த்தம். உன்னையும் மீறி நடக்கிறது தான் விதி, நீ செய்யறதெல்லாம் விதி இல்லை. மன வலிமை என்றால் என்ன ஐயா? உறுதி எப்படி இருக்கு? அதை பெறத்துக்கு என்ன வழி ஐயா? ஞானம்தாம்மா வழி. மன உறுதியோட கண்ணா, இப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இருந்தா என்ன பண்ணுவான் பிள்ளை? கஷ்டப்படுவான், சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுவானா? ஆமா ஐயா. ஒரு தாய் உங்க அம்மா இருந்துட்டா என்ன பண்ணுவ நீ? வேதனைப்படுவேன். என்ன வேதனை? எப்படி வேதனைப்படுவ? இருந்தாங்க இப்ப இல்லையேன்னு வேதனைப்படுவேன். மனசோட நினைச்சுப்பியா? அழுவ மாட்டேன். அழுவேன். ஏன் அழுவ வருது? பெத்தவங்க இல்லையா? அப்ப பக்கத்து வீட்டுக்கார சேர்த்து விட்டா அழ வராது. வராது. அப்போ இந்த உறவுன்ற எண்ணம் உள்ளத்தை தாக்கும் போது அது அழ வரும். உறவு இல்லை மற்றவன் சேர்த்து போட்டா அழ வராது. எங்க அம்மா சேர்த்துட்டதுக்கு நான் மற்றவங்க தான் நினச்சிக்கிறேன். இந்த மன உறுதி ஆன்மீகத்தில் தான் வரும். இதோ எங்கள் தம்பி பொண்ணு வேலை செய்யுது இல்லை, அவங்க அப்பா செத்த கூட பிறந்த தம்பி, பக்கத்து தெருவு தான் வீடு, சாவுக்கு போடல. நான் உங்களால் முடியுமா? வாயில் பேசுறது இல்லை உறுதி, செயலில் இருக்கணும் உறுதி. எதிரை கட்டின இடம் வாங்கணும். இந்த இடம் வாங்கினோன்னா கேட்குறாங்க, யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும்? யார் பேரில் பண்ணலாம்? நான் வாங்குகிறேன் பணம் போட்டு. ஒன்று என் பேரில் பண்ணணும், இல்லை என் பொண்டாட்டி பேரில் பண்ணணும், இல்லை பிள்ளைங்க பேரில். இதான முறை. ஆனால் நான் என்ன பண்ணேன், யார் பேர்லையுமே கூட பொது குடும்பம் பிரம்மசூத்திர குடும்பம் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். பண்ணுவீங்களா? இதுதான் உறுதி. நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு என்னப்பா பண்ணுறது? என் பிள்ளைங்களுக்கு ஒன்று பண்ண புடிச்சனை கட்டை தடிப்பீங்க ரிஜிஸ்டர் பண்ணலன்னா. தியான பயிற்சியில் ஈடுபடுறவங்க ஒரு நல்ல செயலை செஞ்சால் அது கண்டிப்பாக வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்குது. அது உண்மையாக? ஆமாம், இப்படி நினச்சிக்கின்னு செய்தாவே வெற்றி அடையாது. எந்த ஒரு செயலுக்கும் முக்கியத்துவம் நினைவு கொடுக்கும்போது அது செயல் வெற்றி அடையாது. செய்த வாய்ப்பு கட்சி செய்த அப்படின்னு போனமே தவிர இதை காரணமாக ஆக்கிக்கின்னு நீ என்கிட்ட வருவாங்க, சாமி எனக்கு வீசிங்குது வந்தால் நல்லா ஆகிடுமான்னா, அப்போ அவன் வீசிங்காக வரான், கடவுளுக்காக வரல. இப்படி பட்டவன நான் இங்கே சேர்க்கறது கிடையாது. கடவுளை தேடணுன்ற மட்டும் இங்கே வாங்க, மற்ற வீட்டு பிரச்சனை இங்கே வந்தால் தீர்ந்துருமா? என் பொண்ணு கல்யாணம் ஆகலை இங்கே வந்து தீர்ந்துருமா? தீராது. அதெல்லாம் உங்கள் சொந்த விஷயம். தெய்வம்ன்றது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. யார் குடும்ப விஷயத்தையும் நான் பேசுறதில்லை. யார் குடும்ப விஷயத்தையும் என்கிட்ட கேட்காதீங்கன்றது. நான் மந்திரம் பண்ணுறேன், தகுடு தரேன், தாயத்து தரேன், விபூதி தரேன்னு சொல்கிறதே கிடையாது, இங்கே சேர்க்கறதும் கிடையாது. அப்படி அதுக்கெல்லாம் நிறைய இடங்கள் அங்கே போங்கன்னுடுவேன். ஏன் சொல்கிறேன்னா, தெய்வத்தை தேடுறவனுக்கு ஒரு குரு வேணும். அந்த பாதையில் போகிறதுக்கு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த இடம் சரி. இங்கே போனால் இது நடக்கும் அது நடக்கும் நினச்சிக்கின்னு வரவனுக்கு இந்த இடம் சரியாக வராது. பிள்ளைங்க கிட்ட மனசுல தாய் தகப்பன்ற பாசத்தை எப்போது வளர்த்தீங்களா? பணத்தை தானே வளர்த்தீங்க. அப்புறம் அதுங்களுக்கு எப்படி பாசம் வரும்? நீங்க சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிச்சு முடிஞ்ச உடனே அதுக்கு எத்தனை எங்கன்னா சேர்த்துருங்க தொல்லையாகுதுன்ட்டு. உள்ள நல்ல அறிவோடு வளரணும், நல்ல ஆற்றலோடு இருக்கணும். நான் நினச்சிங்க பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய ஜட்ஜி ஆகணும், நல்லா படிக்க வைக்கிறீங்க. அப்போ அதுக்கேற்ற மட்டுமா போவோம். இது எப்படி தவறுன்னு நீ இப்போ பிள்ளைங்க மேலே மட்டும் சொல்ல முடியும்? தாய் தகப்பனும் சேர்ந்து தான் தவறு பண்ணுறான். எல்லாரும் ஒரு சைடு பேசுவாங்க, நான் அப்படி பேச மாட்டேன். எது யார் இருந்தாலும் நியாயம்னா நியாயம்னு பேசிடுவேன். அதை மற்ற எடுத்துக்கிறானோ எடுத்துக்கல, நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. இன்னைக்கு அநாத ஆசிரமத்தில் சேர்க்குற ஒரு காலத்தில் 10 பிள்ளைங்களை வச்சுன்னு ஒரே குடும்பத்தில் காப்பாற்றினாங்க இல்லையா? அந்த 10 அந்த தாய் தகப்பன் உட்காண்டா ஏந்த தூக்கின்னு தெரிஞ்சான். காரணம் என்ன? பாசத்தை ஊட்டி வளர்த்தான். ஆனால் இன்னைக்கு என்ன செய்றீங்க? பணத்தை ஊட்டி வளர்க்குறீங்க. பாசம் எங்கே இருக்கும் அதுங்களுக்கு? அதனால் அதுங்களுக்கு தேவைப்பட்ட காலம் வரைக்கும் உங்கள் தயவில் வளர்ந்தது. முடிஞ்ச உடனே உங்களை எதுவுமே இங்கே இருந்தால் தொந்தரவாகுது, ஹாஸ்பிட்டல் சேர்த்து அதுங்க சுகமாகுதுங்க. இதான் நடந்துன்னுக்குது. அது சரி தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆரம்பத்தில் ஊட்டி வளர்க்கறத நம்ம தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா, நீ ஆரம்பத்தில் என்ன உருவாக்குனி அதான முடிவில் அது நிற்கும். அதை தான் இன்னைக்கு நடந்துங்குது உலகத்தில். பாசம்ன்றது யாருக்கிட்டமாகுது? ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட, ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறானா, ஒரு பையன் இங்கே இருக்கிறானா. அவங்களுக்கு பாடியில் ஒரு வீடு இருக்குது.
அவங்க என்ன கேட்குறாங்க, நான் ஊட விற்று ஆசிரமத்துக்கு கொடுத்துட்றேன், நாங்கள் இங்கே தங்கிக்கணும், நாங்கள் இங்கே யாரையுமே தங்க வைக்கிறது இல்லை. இது மற்ற ஆசிரமம் இல்லை, காலையில் வரணும் சாயந்தரம் போயிடணும். ஏன்னா எல்லா ஆசிரமம் வம்பில் மாட்டின்னு தெரியுது. நான் இது வரைக்கும் மாட்டாத இருக்கிறேன், அப்புறம் என்னையை மாட்ட வச்சிடாதீங்க, அதனால் இங்கே சேர்க்கறது இல்லைம்மா, நீ டொனேஷன் கொடுக்கல அது அப்பாற்பட்ட பிரச்சனை, ஆனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிறது இல்லை. ஏன்னா முதியோர் காலத்தில் பிள்ளைங்க, நான் கேட்டேன் பிள்ளை இல்லையாம்மா உங்களுக்குன்னு, பிள்ளையே இல்லைன்னு ஸ்டேஷனில் போய் எழுதி கொண்டு போச்சு சாமின்றான். காரணம் என்ன, அமெரிக்காவில் போகிற அளவுக்கு நீ படிக்க வச்சு நான் பாசத்தை எங்கே வளர்த்த? பிள்ளைன்னாவே பாசம்னு அர்த்தமா? பாசத்தையே காட்டாத பணத்தையே காட்டி வளர்க்கும் போது பாசம் எங்கேருந்து வரும்? அதனால இன்னைக்கு நடந்துனுக்குது எல்லாம். இது சரி தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாதுமா, அவங்கவுங்க செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்க வேண்டியதுதான். சொல்லுமா. இந்த கொரோனா நம்மளுக்கு என்ன சாமி உணர்த்துது? ஜாக்கிரதையா இருன்னு உணர்த்துதுமா. எப்பவும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும், தெனாவட்டில் தெரியாத உன்னை அது வாயில் போட்டு சுற்றி அப்படின்னு ஜாக்கிரதையா இருன்னு சொல்லுது. நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் அது என்ன பண்ணுன்னு சுற்றுறாங்க, மாட்டிக்கின்னு படுக்கையில் ஆயிடுறாங்க. எப்பவுமே எந்த விஷயத்துலேயும் சரி ஜாக்கிரதையா இருக்கணும். நான் காலையில் கூட சொன்னேன், இயற்கையால் உருவாச்சு, நம்ம உருவானோம். இயற்கை நமக்கு எந்த தீமையும் எப்பவுமே செய்யறதே கிடையாது. ஆனால் மனிதன் செய்கிற தீமை தான் மனிதனுக்கு தீமையே. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட கொரோனா. இது எல்லா காலத்திலையும் எல்லா நாட்டிலையும் ஒரு நோய் வரும், அது அந்த நாடோட போகும். எல்லா நாட்டுக்கும் ஒரு நோய் பரவாது எப்பவுமே. இது எல்லா நாட்டிலையும் ஒரே நோய் பரவுந்த காரணம் கெமிக்கல். இந்த கெமிக்கலினுடைய வீரியம் இருக்கிற வரைக்கும், அதான் முதல் அலை, ரெண்டாவது அலை, மூணாவது அலை, அஞ்சாவது அலைன்னு சொல்லின்னு காரணம் அந்த வீரியம் இருக்குது. இன்னும் அந்த வீரியம் முடிகிற வரைக்கும் இது வந்துன்னு இருக்கும். அந்த வீரியம் போச்சுன்னா போயிடும். இது மனுஷனா செய்யுது. மனிதனுக்கு எப்பவுமே இந்த மாமியார் கொடுமை, வரதட்சணை கொடுமை அப்படின்லாம் பேசுறாங்கல்ல, உங்களுக்கு பொண்ணா புள்ளியா? பொண்ணு சாமி. கொஞ்சம் ஜாகிரதையாவே இருங்க. ஏன்னா எந்த மாப்பிள்ளையும் போய் கல்யாணம் பண்ணிக்கு போகிற மாப்பிள்ளை போய், எம்மா எனக்கு ஒரு கார் வேணும், எம்மா எனக்கு ஒரு 50,000 ஒன்று கேட்டுக்கிறேன்னா வேணா இல்லை, எனக்கு நல்ல பொண்டாட்டி ஓணும் தான் கேட்பான், நல்ல பையனான் தான். ஆனால் இந்த மாமியாருங்க சும்மா இருக்கிறது இல்லை. என் புள்ள இன்ஜினியர் படிச்சுக்கிறான், என் புள்ள அமெரிக்கா இருக்கிறான், லண்டனில் இருக்கிறான், என் புள்ளி கார் வாங்கி கொடு, ஏரோப்ளைன் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு ஒரே ஒரு குண்டு பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காது. எந்த மாமியாருக்காவது எந்த மருமகளும் ஒரு குண்டு பண்ணி கொடுத்துக்கிறல்ல? இல்லை, கொடுக்கவே மாட்டான். ஏன் போய் கேட்டு கிடக்குறாங்க? கெட்ட பேர் எடுத்துக்கிற மாமனார் சொல்கிறான், இதெல்லாம் போய் கேட்காதுன்னு, வாயை மூடி நீ கம்மனு உன்ன மாதிரியே நினச்சிக்காத அப்படின்னு ஆம்பளை வாயை மூடிடுறாங்க. பொம்பளை உட்காந்து வியாபாரம் பண்ணிடுறான். கல்யாணம் ஆனவொடனே பொண்டாட்டி சொல்கிறான், அப்பா நாளையிலேருந்து என் பேசி தான் கேட்கணும் நீ அப்படின்னு புருஷங்கிட்ட சொல்கிறான். என்னம்மா, எங்கள் அம்மா பெற்றாங்க, எங்கள் அப்பா வளர்த்தாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்க, உங்கள் அப்பனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் பண்ணி வச்சாங்க. அதனால் இனிமேல் எங்கள் பேச்சு தான் கேட்கணும். சரிம்மான்னுறாங்க. உடனே மருவுக்குருக்கெல்லாம் போய் ஒரு மாதம் அப்படி இப்படி தள்ளாடின்னுக்குறாங்க. அப்புறமா சொல்லிடுறேன், ஏமா இங்கே இருக்கக்கூடாது, ரொம்ப அடிஞ்சலாக தான் என் பொண்டாட்டிக்கு, என்ன போயிடுங்க. இது எங்கேயாவது ஆண் இருக்கிறானா பாருங்க, எல்லா இடத்துலையும் பெண் தான். பெண்ணுக்கு எதிரி பெண் தான். உண்மை சார். பெண்ணுக்கு எதிரி ஆண் எப்பவுமே ஆகவே முடியாது, ஆவன்றும் கிடையாது. பெண்ணுக்கு எதிரி பெண் தான். அதே மாதிரி மனிதனுக்கு எதிரி மனிதன் தான். மனிதனை அழிக்கிறது மனிதன் தான். இயற்கை அழிக்கவே அழிக்காதுமா, இயற்கை உருவாக்குது. உனக்கு என்னென்ன தேவையோ, எந்தெந்த ஜீவராசிக்கு உலகத்தில் என்னென்ன சாப்பிட முடியுமோ அத்தனையும் இயற்கை உருவாக்கி கொடுக்குது. எவனா உருவாக்கி சாப்பிட முடியும்? ஒரே ஒரு நெல்லை அந்த விஞ்ஞான நிலையில் ஆக்க முடியுமா? முடியாது. இயற்கை ஆக்கி கொடுக்குது நம்ம வாழறதுக்காக, நம்மளை அது அழிக்காது. ஆனால் மனிதனே மனிதனை அழிச்சுன்னு இருக்கிறான். இதுக்கு பேர் தான் கலியுகம்னு சொல்றாங்கம்மா. குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுத்து பழகுறாங்க. ஆமா, அதுல இந்த பப்ஜி அது இதெல்லாம் விளையாடுறாங்க. அத பப்ஜி ஆமா எல்லாம் விளையாடுறாங்க. ஜிப்சி ஏகுது இல்ல? ஆமா, பப்ஜி எல்லாம் விட்டு அதுல என்னன்னா பசங்க கார் ரேஸ். நானே எனக்கு செல் எல்லாம் தெரியாது வைக்கிறதுக்கெல்லாம். போன் வந்தா ஆன் பண்ணுவேன், இல்ல ஆஃப் பண்ணுவேன், இதான் தெரியும். ஒரு நாள் பாக்குற ஒரே பொம்மையா பொம்பளைங்க பொம்மையா இன்னொன்னுமா போட்டுக்குது. அதுல எங்க பையனை கூப்பிட்டேன், நேனா இது என்னடான்னு, இது ஏன்பா உனக்கு வந்து தெரியடான்னு. முதல்ல அது எடுறா, இதுல இருந்து எவனா பார்த்தா என்ன காரி பண்ணி போறான்னு. ஏன்னா செல்போனை பசங்களுக்கு கொடுக்கும்போது ஆன்லைன் கிளாஸ். ஸ்கூல்ல போய் படிச்சா படிக்க மாட்டேங்குது, ஆன்லைன்ல போய் எங்க படிக்கிறது? ஆன்லைன்ல செல்லு பார்த்துக்குது. அது கெட்டு போகிறதுக்கு அப்பா அம்மா வழி வகுத்து கொடுத்துங்கிறாங்க. ரொம்ப புத்திசாலிங்க. செல்ல எனக்கே தெரியாதுங்க, குழந்தைக்குதுங்க மொத்தம் தெரியுங்க. அது மொத்தம் தெரிஞ்சு போச்சு.
கெட்டு போகிறதுக்கு வழிவகுது. அதனால தான் சொன்னேன், விஞ்ஞானம் வளர வளர உலக அழிவு தோடும், விஞ்ஞானம் வளர வளர தீமைகள் நடக்கும். அதான் நடந்துன்னு. அந்த குழந்தைங்களுக்கு அந்த வன்மம் அதுல இருக்கு. இப்ப இந்த வன்மம் இல்லைம்மா, எல்லாமே இருக்குதும்மா. என்ன இல்லைம்மா இல்லை, செல்போன்ல என்ன இல்லை, நாடகங்க சாப்பாடு போனா கூட இரு சுற்றி பார்த்து வரேன், சாப்பாடு போட்டு பெருமை பார்த்து வரேன். இது என்ன அட்டியும்? ஒரு நாடகத்தில் ஒரு கதை எழுதுறான், அந்த கதையில் ஒரு அப்பாவுக்கு 4 பொண்ணுக்குது. அந்த 4 பொண்ணு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுப்பானான்னு பார்த்தா எல்லாம் இழுத்துன்னு ஓடுற கேஸாகுது. நல்ல குடும்பத்தில் பார்க்குற பொண்ணெல்லாம் ஓடாது. இல்லை அம்மா உட்காந்து பார்த்துக்கிற போகிறது கூட தெரியாது. இப்படிப்பட்ட உலகம். இது இன்னமும் அறிவு வளர்த்துக்கிற மாதிரி முட்டாள் ஆக்கிக்கின்னுக்குறாங்க சமூகத்தை. அதனால் இந்த தீமைகள் நடக்குமா, தடுக்கவே முடியாது. சொல்லுமா. இப்போ அந்த காலத்துல யோகிகள்லாம் இருக்காங்கல்ல சுவாமி, அப்ப எல்லாருக்குமே இந்த நரை இல்லாம யாருமே இல்லை. யோகிங்களுக்கெல்லாம் அந்த நரைமுடி இருக்குதுங்களா? இருக்குங்களா? இருக்குது. நரைக்கும் யோகிக்கும் என்ன சம்பந்தங்குது? நரைக்கும் யோகிக்கும் என்னம்மா சம்பந்தம்? நான் வேற ஒண்ணு கேட்க மறந்துட்டேன் சுவாமி. நரை திரை இல்லைன்றாங்களேன்னு வந்தியா? அதான கேட்க வந்த. அவங்களுக்கும் உண்டு. ஆனா நரைத்திரை எதுக்கு இல்லைன்னா உள்ளத்துக்கு இல்லை, உடலுக்கு உண்டு. ஆனா நமக்கு உள்ளத்துக்கே உண்டு. இளமை முதுமை நமக்கு உள்ளத்துல வந்துடுது இல்ல. நல்லா ஓடணும், நல்லா தைரியமா பேசணும், நல்லா எல்லா செயலும் செய்யுது. இப்ப ஏந்துக்க முடியலையே. அப்ப உள்ளத்துக்கு நரைத்திரை வந்துச்சு. எனக்கு உடலுக்கு எல்லாருக்கும் வரும். உடல் மண்ணு தோணு போற பொருள், அதை வரப்ப அவங்க கவலைப்படல. உள்ளத்துக்கு வரக்கூடாதுறான்னா. ஆனா நம்ம மாலை முதல்ல உள்ளத்துக்கு தானே வெனைய விதிச்சுக்கிறான். மேலதான் நல்ல மையங்க வாங்கி பூசிடுறான கரையேன்ட்டு, பெயிண்ட் மாதிரி பூசிக்கிறானே. கொஞ்சோண்டு கூட வெள்ளை தெரியக்கூடாதான், அப்படியே பூசிக்கிறான். மீசை தாடி எல்லாம் பூசிக்கணும், வாயெல்லாம் பூசி மூஞ்செல்லாம் கூட பூச்சிங்கன்னா இந்த பொங்கலுக்கு முன்னெல்லாம் வேஷம் போட்டு இட்டுன்னு வருவாங்க. அந்த மாதிரியானா இருக்கும். இயற்கை இயற்கை தானம்மா. நீ என்னதான் அதுக்கு போட்டு டைய போட்டு நடுவு மூஞ்சி காட்டி கொடுக்கலங்க, அதில் என்ன டை வாழுது? அப்போ வாழ்க்கையே நீ பொய்யா வாழறன்னு தானே தெரிஞ்சு போகுது. அதுல இருந்து அப்போ உண்மையே உங்ககிட்ட இருக்காது. இது உனக்கு தேவையா? ஏதோ 15 வயசு பையனுக்கு நரை ஊந்து போச்சுன்னா அவனுக்கு பூச்சினா கூட பரவாயில்ல. 60 வயசுக்காரனுக்கு எதுக்கு டை? நம்மால் போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கேஸ் ஆகிப்போகுது. உன்னை சும்மா சொல்றேன். ஏன்னா இந்த உலகமே உன்னை பார்த்து உன் புள்ள கெடுது, புள்ளைய பார்த்து உன் பேரன் கெடுது இல்லையா? எனக்கு 2 மருமக இருக்கிறாங்க, 2 பொண்ணு இருக்கிறாங்க, தங்க இருக்கிறாங்க. எனக்கு 74 வயசாகி போச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டேன். வீட்டில் போய் அப்படி உட்காந்தேன்னா ஒரு மருமக தண்ணி எடுத்து வந்து வைப்பேன், ஒரு மருமக நாஸ்டா எடுத்து வந்து வைப்பேன். இது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே வயிற்றுச்சல். நானும் தான் அதில் ரிட்டையர்ட் ஆனது. பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. சரி, நான் யோசித்தேன், இது என்னடா காரணம்? நமக்கு மட்டும் இல்லை கொடுக்குறாங்க, மருமகளுங்க பிள்ளைங்கள்லாம் பயப்படுறாங்க. மருமகளுங்கெல்லாம் நமக்கு என்ன துணி கூட இன்னும் நான் துவைச்சி போட்டது இல்லைம்மா, மருமகளுங்க தான் துவைச்சி போட்டது. என் ட்ரௌசர் உள்ளே போட்ட ட்ரௌசர் கூட என் மருமகளுங்க தான் துவைச்சி போடுவோம். நானும் இது வரைக்கும் எதையும் துவைச்சதே கிடையாது. சுடு தண்ணி தான் வச்சு கொடுப்பேன், பஸ் தண்ணியில் உடம்பே குளிக்க மாட்டேன். அப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, கல்யாணத்தில் நான் வியாபாரம் பண்ணல, கல்யாணம் பண்ணேன். நான் பெத்த பிள்ளைக்கு நான் தானே கல்யாணம் பண்ணேன். இன்னொருத்தனை பண்ண நான் அவனுக்கு பிறந்த மாதிரி ஆகி போகாது. என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணணும். நீ ஓஹோன்னு பண்ணாத, ஊரை கூட்டி பண்ணாத, உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணு, அதானே சுயம். ஆனால் நீ புள்ளைய பத்துட்டு வாழ்த்து போட்டு எவனோ பொண்ணு வீட்டுக்காரனை வந்து கல்யாணம் பண்ணணும், அவங்க குடும்பம் வாங்கி போன உன் குடும்பம் நல்லாக்கணுமா? அப்போ கெடாதா குடும்பம்? அப்போ உன்னை சோறு போடுறதுதான் பண்ணுவாங்க. அங்கே போய் உட்காந்து சாரம் போட்டுணும். என்ன பொண்ணு கேட்கும் போது கேட்டாங்க, எத்தனை சவரம்பா கேட்குறேன். நான் சவரம் கேட்க வரல, பொண்ணு கேட்க வரலன்னு. என் பிள்ளைக்கு நல்ல பொண்டாட்டி ஆகணும், எனக்கு நல்ல மருமகள் ஆகணும், அதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துன்னு. நான் நகை சனிட்டை பற்றி கேட்கல. போட்டால் போட்டு போடலாம். அப்போ எனக்கு என்ன போச்சு? எனக்கு என்ன வருமா? இல்லை, ஒன்றும் வரப்போகுது. அப்புறம் நான் ஏன் கேட்கணும்? அந்த மாதிரியான மனோபாவத்தை மக்கள் உருவாக்கிக்கினா ஒழுக்கம் வரும். அது இல்லாமல் எவனையாவது ஏமாந்தான நல்ல மிளகா அரைச்சிடலாம், நான் அரைச்சின்னா நாளைக்கு உன் குடும்பம் உன்னை நடுரோட்டில் விட்டுண்டா. அதை யோசித்து நடந்துக்கணும். அது உண்மையா சாமி? இன்னொருத்தவங்களை நம்ம வயிற்றுச்சல் படுறாங்க, இவங்களோட வயிற்றுச்சல் தான் இவங்களுக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்றாங்களே, அது உண்மைங்களா? கண்டிப்பா. ஏன்னா வாயால பேசுறது எப்பவும் பழிச்சிடாது.
ஆனால் மனசால விரும்புகிறான் தெரியுமா, அதை அடுத்தவனை கொளுத்திடும். அது சாதாரண சாபம் இல்லை. ஞானிகள் வந்து சாபம் விடுவாங்க, சில நேரத்தில் மனசோட சாபம் விடுவாங்க, சில நேரத்தில் வாயோட விடுவாங்க. வாயோட விடுற சாபம் ஒன்றும் பலிக்காது, ஒன்றும் கெடுக்காது, பயமுறுத்தும், அவ்வளோதான். ஆனால் மனசோட சொல்கிறோம் தெரியுமா, எரிச்சிடும் அது ஒருத்தனை. நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், மந்திரவாதி ஏதாவது ஒருத்தனுக்கு ஒரு கெடுதல் பண்ணோன்னா அவன் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கணும், கண்டத்தை வாங்கி வந்து வச்சுக்கணும், மந்திரம் பண்ணி உட்காந்துக்கணும். ஞானிக்கு அது தேவையில்லை. மனசும் கண்ணும் சேர்ந்தால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும், ஒருத்தனை காப்பாற்றவும் முடியும் அப்படின்ட்டு. அதனால் அப்படிப்பட்ட விஷயம். அதனால் யார் வயிறு எறிவும் நீ வாழக்கூடாது. உன் வாழ்க்கையை நீ சீராக வாழ்ந்தீன்னா அடுத்தவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீ வாழ கற்றுக்கணும் முதல்ல. அதான் வாழ்க்கை. ஆத்மானம் சாமி. நான் ஆரணியிலேருந்து வரேன். என் பேர் முனுசாமி. அதான் நீங்களே சொல்லிட்டுங்க. நான் கேள்வி ஒன்று கேட்கணும். கேளு சாமி. அது சாதாரணமாக இருக்கும், ஆனால் பெரிய கேள்வி அது. ஒரு மனுஷன் எப்படி சாப்பிடணும்? எப்படி சாப்பிடணும்? பட்டினத்தார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாய் போல் உழன்று, நரி போல் திரிந்து, பேய் போல் திரிந்து. நான் எப்படி இருக்கணும்பா? பசி. ஒரு வேளை சாப்பாடு கிடச்சதுன்னா நாய் சாப்பிட்டு இன்னொரு வீட்டு வேலைக்கு போய் சாப்பிட போகுமா? சாப்பிட போகுமா சாமி? அன்னைக்கு தீனி கடிச்சிச்சின்னு அப்படின்னு போய் ஓரமாக போய் பார்த்துக்கும். அதே போல் உன்னோட பசியை அடக்கிறதுக்கு சாப்பாடு கிடச்சிட்டா சாப்பிட்டுட்டு நீ அடுத்த வேலைக்கு போகணும். ஆஹா, மகாராஜா மாதிரி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு தட்டில் இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டா நோய் நொடி வரும். அப்போ யாரை மாதிரி சாப்பிட்ணும்? ஒரு பிச்சைக்காரன் எப்படி சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிட்ணும். சாப்பாடு விஷயத்தில் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்ணும். குறைஞ்ச அளவில் தான் கிடைக்கும். பிச்சைக்காரனை தட்டு தட்டாக கூட போகிறாங்க. அப்போது எப்படிப்பா சாப்பிட்ணும்? உன் புத்தியை மழுங்க அடிக்காத அளவுக்கு சாப்பிட்ணும். எப்பவுமே வயிற்றுல ஒரு தீ எரியிற அளவுக்கு சாப்பிட்ணும். அந்த தீயை அணைச்சிடாத அளவுக்கு சாப்பிடணும். புரியுதுங்களா? அதனால தான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இது 1/4 பங்கு, தண்ணி 1/4 பங்கு, காற்றுக்கும் ஒரு 1/4 பங்கு விடணும்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? ஆகாரன்றது அரை வயிறு தான் இருக்கணும், தண்ணின்றது 1/4 பங்கு தான் இருக்கணும். மிச்சம் இருக்கிற 1/4 பகுதி எது? காற்று சுவாசம் சீராக போகிற அளவுக்கு அங்கே இடம் இருக்கணும். அப்போ சாப்பாடு எப்படி இருக்கணும் சாமி? அரை வயிறு சாப்பிடணும். அதுதான். அதனால தான் நிறைய பேர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாங்க சாமி. ஆமாம், அது செல்லு பார்த்து சாப்பிட்றாங்க. ஆமாம், நம்மளுக்கு கஷ்டமாக அது ரொம்ப. செல்லு வந்து பார்த்துன்னு அது சாப்பாடு ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. ஐயா சொல்லுவார், சாப்பாடு தான் கடவுள்னு. ஆனால் அந்த சாப்பாடை கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஒரு தவளை தூக்கி போட்டால் கூட சாப்பிட்றாங்க. உண்மையாக போய்யா சாமி? நிறைய பேர் செல்லு பார்த்துன்னு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அது கும்பிட்டு சாப்பிட்றாங்க நிறைய பேர். அவன் வந்து சாப்பாடை பார்க்கவே மாட்டான், செல்லு மட்டும்தான் பார்த்துன்னு அதை சாப்பிட்றாங்க நிறைய பேர். அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன் சாமி. நல்ல சாமி, இது ஒரே நல்ல கேள்வி. ஒரு மனுஷனுக்கு இறைவன் வந்து 2 விதமான கணக்கு வச்சுருக்கான். ஒன்று மூச்சு கணக்கு, ஒன்று சாப்பாடு கணக்கு. எப்போ உன் வாழ்நாளில் உனக்கு இத்தனை கோடி மூச்சு தான் உன்னால் சுவாசிக்க முடியும், அதை இருந்தால் குத்துட்டேன், உன் வாழ்நாளுக்குள்ளே இந்த சுவாசம் பண்ணிக்கப்பான்னு குத்துட்டான். இன்னொன்று அபிகநாயகன் சொன்ன மாதிரி தான், ஒரு அரிசியிலையும் உன் பேர் எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வயிற்றுக்குள்ளே இவ்வளோ அரிசி தான் போகணுன்னு இறைவன் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டான். இப்போ நீ அதை உனக்கு சாப்பாடு போடுறாங்க, அதை பார்த்துக்கினு அதை ரசிச்சுக்கினு நீ சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டோட அளவு குறையும். நீ எதையுமே பார்க்காம கண்ணை மூடிக்கின்னு எதையோ ஒன்று பார்த்து நீ ஏற்று போட்டேன்னா அளவு தெரியாமல் நீ சாப்பிட்டேன்னா உன் ஆயில் எங்கே குறையுது? உனக்கு ஏற்கனவே எடுத்து வச்சிட்டான். இத்தனை கோடி சாப்பாடு தான், அரிசி தான் உன் வயிற்றுக்குள்ளே போகணும்னு எடுத்து வச்சிட்டான். நீ அதை பார்க்காம அதை ரசிக்காமல் உன் கண்ணை மூடி சாப்பிட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன்னா கடைசியில் என்ன ஆகும்? சுகர் வந்துடும், படுத்த படுக்கை ஆகிடும். இப்போ உனக்கு சாப்பாடே இல்லாத ஒரு நோய் நொடியோடு நீ போவ. அப்படி போனால் என்ன ஆகும்? சாப்பாட்டுக்கு பதில் டாக்டர் என்ன பண்ணுவார்? ட்ரிப்ஸு மட்டும்தான் ஏற்றுவார். ஏன்னா ஏற்கனவே இறைவன் கொடுத்ததை நீ செலவு பண்ணிட்ட. செலவு பண்ணதுனால இருக்கக்கூடிய வாழ்நாள உன்னால் அதை அனுபவிச்சு சாப்பிட முடியாது. நிறைய பேர் சுகர் அதனால தான் அதுதான் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவோம். அளவு உலகம் ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய சீடர்களுக்கும், உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய அருமையான பக்தர்களுக்கும் என்னுடைய பேச்சு இந்த இளமை வயசில்
அதிகமாக விரும்புகிற இளைஞர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்ம வணக்கம். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை பேசிக்கின்னு இருக்கிறேன். இது எல்லாரும் பார்த்து மன தெளிவோடு இருங்க, நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க. இளைஞர்கள் பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்குங்க. அப்போ உயர்த்தும் போது தான் நான் பேசுனதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. உங்கள் வாழ்க்கை வீணாக போகும்போது நான் பேசிய அர்த்தம் இல்லைன்ற நிலைக்கு வந்துடும். அதனால் எல்லா இளைஞர்களுக்கும் சொல்கிறேன், எனக்கு இந்த இளைஞர்களை பார்க்கும்போது நான் வண்டியில் போகும்போது என்னை மடக்கும்போது எனக்கே ஒரு பெரும் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மேலே கூட நான் படிக்காதவன், இலக்கணம் இலக்கியம் எனக்கு தெரியாது, நான் ஏதோ அனுபவத்தில் பேசினுக்கிறேன். நம்ம பேச்சு கூட இந்த இளைஞர் பட்டாலும் இவ்வளோ வரவேற்பு கொடுக்குதுன்னும் போது பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.